ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 எபிசோட் 12 தான். அதாவது கோர் 2 உடைய எபிசோட் 12. ஆனால் சீசன் 4 உடைய அஃபிஷியலான 24th எபிசோட் இது. இதோட சீசன் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 5 வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த வருஷம் கிடையாது. அது கன்ஃபார்ம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபிஷியலாக வரல. எந்த ஒரு சீசன்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் வேற லெவலான சம்பவங்கள் இந்த எபிசோடில் காத்துட்டு இருக்கிறதுனால பொறுமையாக பாருங்க. இந்த சீசன் 4 ஃபுல்லாக பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஸ்டோன் இமேஜ் போடுங்க. அதாவது நம்மளுடைய டாக்டர் ஸ்டோன் ஏமாச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 4க்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறேன்றதே சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. ஹீரோ இப்போ கண் முடிச்ச உடனே பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக கண் முடிச்சிட்டேன். சோக்கா பாவம் தனியாலாம் எவ்வளோ எல்லாத்தையுமே பண்ணான். இந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் முறை அப்படி தான் தனியாக வாழ்ந்தேன் ஃபர்ஸ்ட். சோக்காவும் சங்கோ எங்க வா, அந்த ரிவைவல் ஃபிளூயிடுக்கான நைட்ரிக் ஆசிட் எல்லாமே இப்படி தான் நான் செஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து நீ செக் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் அந்த இடத்த காமிக்கிறதுல ஹீரோவும் அதை பார்க்குறான். இதை பண்ணி முடியுது கிட்டத்தட்ட எதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆகணும்? எத்தனை முறை திரும்ப முயற்சி பண்ணியிருப்பேன். நீ சொன்ன அந்த 7 வருஷத்துல 10,000 முறையாச்சு நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பேன் ஒரு ரிவைவ் பண்ணுறதுக்கு. இருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆனதில் நினைச்சு நான் ஃபீல் பண்ணல. உங்களை எப்படியாச்சும் உயிரோட திரும்ப வர வைக்கணும்னு என்னுடைய ஆசை. ஏன் அது அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதுதான் எனக்கு புரியல. நீ வந்து அனிமலோடைய சாணத்துல இருந்து எடுத்திருக்கிற அந்த நைட்ரிக் ஆசிட் எல்லாமே இதை வச்சுதான் உருவாக்கி இருக்கிய இந்த இடத்துல. ஆனா இது உண்மையை சொல்ல போனா ஜப்பானுடைய வார்னிங் ஸ்டேட்ஸ்ல அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு முறையை பயன்படுத்தினப்பவே ஒரு காமனான மெத்தடா இருந்தாலும் ஆனா நிறைய பேருக்கு இது வந்து ரொம்பவும் ஆபத்தானது தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் இந்த முறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா இதுல இருந்து வெளிப்படுற அந்த வாயுக்கள் எல்லாமே ரொம்ப மோசமானது. உண்மையிலே இந்த முறையை நீ கையாண்டதுனால தான் உனக்கு இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே நீ இப்படியாப்பட்ட ஒரு முறையில உருவாக்கின அந்த ரிவைவல் ஃபிளூயிட் ரொம்பவும் தூய்மையானது. நீ உண்மையிலே பெரிய ஆள் தான்பா. இதை நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறான். இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போதைக்கு ஒன்று மட்டும் தான் நான் உயிரோட வச்சிருக்கேன். இன்னும் மற்றவங்க எல்லாருமே நான் ரிவைவ் பண்ணணும். அதுக்காக நான் இன்னமும் நிறைய கற்றுக்கணும். கவலைப்படுது. இதை விட ஈஸியான மெத்தட் எனக்கு தெரியும். அதை பயன்படுத்தி இப்பயே செஞ்சிடலாம். திரும்ப ஒரு 7 வருஷம் கழிச்சு இப்போ புதிய சயின்ஸ் ஷோவை பார்க்க போறீங்க தயாரா அப்படின்னு ஹீரோவும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் எல்லாமே தயாரிக்க ஆரம்பிக்கிறான். கூடவே ரிவைவல் ஃபிளூயிடுக்கான எல்லா விதமான வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டான். ரிவைவல் ஃபிளூயிட் ஒன்று ரெடி பண்ணிட்டான் டக்குன்னு. டேய் ஒரே நாள் எப்படா பண்ண நீ? அது இல்லைன்னா நீ தேவைன்றது நான் பாரா பலவாதமாக சேர்ந்து செஞ்சது. நீ ஒரே நாள முடிச்சிட்ட. பண்ண மெத்தடு ரெண்டும் வேற அதனால தான் ஈஸியாக முடிச்சுது. நமக்கு ஆல்கஹாலும் தேவை. அப்புறம் 2 வாரத்துக்கு இதை விடணும். அப்புறம் காலத்தான் கிட்டத்தட்ட ஒரு 16 பாட்டில்ஸை செஞ்சுட்டாங்க. அதுவும் 16 நாள்ல. முதல்ல எடுத்துன உடனே போயிட்டு நம்ம கோகாவை தான் ரிவைவ் பண்றாங்க. சோக்காவை மேல ஊத்துப்போம். அதுக்கப்புறம் அவ எழுந்த உடனே பக்கத்துல சோக்கா தான் நிக்கிறான்றது அவ கண்டுபிடிச்சா. சோக்கா நீ தானே? ஆமா கோகோ கரெக்டா. இப்போ உன்னுடைய ஏஜ் தான் எனக்கும். இது கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அப்புறம் 2 பேரும் ஃபீல் பண்ணி அந்த இடத்துல ஆட் பண்ணிக்க அவ அழவே ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராய்ஸியை ரிவைவ் பண்ண பிரான்சிஸ்கோவையும் ரிவைவ் பண்றாங்க. ராய்ஸி வந்த உடனே சோக்கா உண்மையிலே பிரமாதமான வேலை தான் பண்ணிருக்கேன். இன்னும் இருக்கான். அப்போ மற்றவங்க எல்லாருமே ரிவைவ் பண்ணுமா? அப்போ நம்மளுடைய ஆட்களை ஃபர்ஸ்ட் நம்ம குணப்படுத்திருவோம். ராய்ஸியும் உண்மைதான். நம்மளுடைய எனிமிஸை பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆட்களை குணப்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆட்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தரை இப்போ குணப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே குணமானதுல தாத்தா கிழவன் மட்டும் பார்த்தா ஓவரா எனக்கு அழிவே கிடையாதுடா, இம்மோர்டாலிட்டி பெற்றவன்டா. இதுலயே நான் கொஞ்ச நாள் இன்னமும் உயிரோட ஈஸியா வாழ போறேன். இந்த அட்வென்ச்சர் முடிகிற வரைக்கும் நான் இன்னமும் உயிரோட இருப்பேன்டா. கவலையா வேணாம். ரொம்ப நன்றி சோக்கா. இங்க பாத்தியா நான் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க பாடி அப்படின்ற மாதிரி அவர் திமுர் காமிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம குரோமும் யோசிக்கிறான். ஆமா கிழவன் நம்ம காசகியோடைய வயசு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இருக்கிற வருஷத்துல எப்பயோ போக வேண்டிய ஆள் தானே இவரு. அப்போ இந்த ஒரு பெட்ரிஃபிகேஷன் மூலியமா இன்னுமா ஒரு உயிரோட சாவை கடந்து வரதுனால ரொம்ப நாளைக்கு இன்னமும் உயிரோட வாழ முடியும் அவரால். இது கைண்ட் ஆஃப் அவர் சொன்ன மாதிரி இம்மோர்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஆனா செத்து போனாலே நிம்மதியா இருக்கும் போல. உயிரோட இருந்துதான் ஓவரா பேசிக்கிறான் இந்த ஆளு அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாவ. அதுக்கப்புறம் சுகாசாவை ரிவே பண்ண. சுகாசா வந்த உடனே செங்கு கிட்ட செங்கு யோகா எப்படி இருக்கான்? அதோ அங்கதான் இருக்கான். லாஸ்ட் பாட்டில் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சுகாசாவை யோசிக்கிறான். கண்டிப்பா யோகா அன்னைக்கு இறந்தே போற நிலைமையில போயிட்டான். இப்போ ரிவைவ் பண்ண உயிரோட வருவானா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எங்க இறந்து போயிட்டு இருப்பானோன்னு. ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு அவன் மேலேயும் ரிவைவல் ஃபிளூயிடை ஊத்தி முடிக்கிற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அவன் திரும்பவும் ரிவைவ் ஆயிட்டான். யோகா இப்போ பத்திரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உயிரோட திரும்ப வந்ததை பார்த்துட்டு நம்ம சுகாசாவுக்கு மனசே இல்லை. அவ்வளோ பாசம் அவன் மேல. ஏன்னா கூட இருக்கிற பலசாலியான ஆளுங்கள்ல அவனும் ஒருத்தன், ஒரு நல்ல நண்பனும் கூட. சுகாசாவும் யோகா வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறது மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாருமே என்னோட பக்கம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்புறம் யோகா நீ இதெல்லாமே நன்றி வந்து நம்ம குட்டி பொண்ணு சோக்காக்கு தான் சொல்லணும். அவதான் நம்ம எல்லாருமே குணப்படுத்திருக்கான். எனக்கெல்லாம் என் பண்ண நன்றி சொல்றீங்கன்ற மாதிரி அவளை சொல்ல, என்னடா சொல்லாம இருக்க? அவ குட்டி பொண்ணு அவளுக்கு பாராட்ட கூட மாட்டியா? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்ல வேலை பண்ணீங்கன்ற மாதிரி அவனை சொல்ல எல்லாரும் நம்ம கெத்து காமிச்சிருப்பா. ஆனா அதுக்கப்புறம் மொத்தம் சுகாசாவும் யோகாவும் போயிட்டு காட்டுல மிருகங்களை வேட்டையாடி அதோடைய தோல் மட்டும் இல்லாம கறியும் எடுத்துன்னு வரானுங்க. அதுக்குள்ளேயே பார்த்தா அவங்களுக்கு தேவையான துணி எல்லாமே போட்டு ரெடி ஆயிட்டானுங்க. பார்ட்டி நைட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ராய்ஸியும் நாளையில இருந்து நம்ம எல்லாருமே நார்த்தன் அமெரிக்காக்கு, அப்புறம் ஜப்பானுக்கு, அப்புறம் ட்ரெஷர் ஐலாண்டுக்கு எல்லாத்துக்கும் போக போறோம். ஏன்னா எல்லாரையுமே நம்ம ரிவே பண்ண போறோம். அதனால
அதனால இந்த விக்டோரியை இப்போ நம்ம கொண்டாடுவோம் இன்னைக்கு நைட்டு. அப்புறம் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சோகா மட்டும் சாப்பிடாம கம்முனே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு சோகா, ஏன் சாப்பிடல? இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள் எல்லாமே நான் தனியா தான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ உங்க கூட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுனால அவங்க கூட சேர்ந்து சாப்பிடும் போது அந்த இருக்கிற அந்த சந்தோஷத்தை நான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியான அனுபவங்களே எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு. கோகாக்கோ இன்னொரு பக்கம் எதுக்கு இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போது ரகசியம், கோகாக்கோ தான் இன்னைக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார். இந்த விக்டோரியா உன்னாலதான்மா, நீ நல்லா சாப்பிடு, பாத்துக்கலாம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னுடைய ஊர்ல உனக்கு ஒரு செலவு வைக்கிறேன், பிரான்சிஸ்கோ அவளுக்கு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா அவளுக்கு பிரமாதமான சாப்பாடு அவளோட டிஷ்ஷா செஞ்சு ஏத்துன்னு வந்து கொடுக்குறான். அவளுக்கு அதுக்கப்புறம் மொத்தம் வயிறு சவுண்ட் போடுறது எடுத்து சாப்பிடுன்ற மாதிரி. ஆனாலுமே அவ வெக்கப்பட்டுன்னு இருக்கிறது பார்த்துட்டு கூச்சப்படாம சாப்பிடுங்க, நம்ம தான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவள் சாப்பிட ஆரம்பிக்க பிரமாதமா இருக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்ற இந்த ஒரு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு பிரான்சிஸ்கோ, உங்களுடைய சாப்பாடை நான் ரொம்ப வருஷமா மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி என்ன சொல்ல. அதுக்கப்புறம் மிச்ச எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நைட்டை. குரோம் அதுக்கப்புறம், ஏன்டா செங்கோ, ரிவைவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நீ தலையில வீந்து தானே அன்னைக்கு குண்டடிப்பட்டு தலையில பெருசா கிராக் வீந்துருக்கோமே, அப்படி இருந்துமே நான் வச்சுட்டு இருக்கல எல்லாத்தையும். ஆமா தான், 2 விதமான கிராக் வந்திருக்கும் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஜிஷியனும் செங்கோ சுகசா தனியா போயிட்டு வேட்டையாடுறதுக்காக ஆத்தங்கரை ஓரமா போயிருக்கான், நீயும் போ. அதுக்கப்புறம் அவன் போலான்னு பார்க்க எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ணி போலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம மெஜிஷியனும், காய்ஸ் ரொம்ப நாள் கட்சி என்னுடைய பல வித்தைகளை காமிக்க போற மாயாஜாலத்தை பார்க்கறதுக்கு வாங்க, எப்படி இருக்கு இந்த மாயாஜாலன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த மெஜிஷியன் வித்தைகளை காமிச்சிட்டு இருக்கான். 7 வருஷம் கழிச்சு காமிக்கிறதுனால இதுல அரிய வகையான விஷயங்கள் வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோவை மறந்துடுறாங்க. யோகா ஒன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறதுல நம்ம குரோமுக்கு பாத்ரூம் வர வருது, ஆஹா ரொம்ப குடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு தள்ளி பாத்ரூம் போகிறதுக்காக வரும்போது ஆசைக்கை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறான். பரவாயில்ல, அந்த கலவனாச்சு என்னமோ உயிரோட இருப்பான் பல வருஷம், நம்ம கூட வெட்டிஃபிகேஷன் பண்றது மூலியமா அவங்களுடைய ஆயுட்காலத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியும், நல்ல விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆத்தங்குறையோரமா பாத்ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் ரூம் போக அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம செங்கு சுகாசா பேசிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு அவன் ஓடிக்கிறான். செங்கு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். யோகா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சண்டையில சுயநலவா மொத்தமா இறந்துட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னுமே அவன் அதை ரியலைஸ் பண்ணல. அந்த ஒரு மொமெண்ட்ல அவன் இறந்துட்டான்னு நான் நினைச்சேன், எனக்கு முன்னாடியே செத்துட்டான்னு நினைச்சேன் நானு. ஆனா இப்போ எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு, நீயே அதை பார்த்தல. உண்மைதான் சுகாசா, நீ சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் ஒரு நாள் சாவுன்றது வரதான் போகுது. நானுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பல முறை என்னுடைய கனவுல யோசிச்சு பார்த்திருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டலா பார்த்தீங்கன்னா அது இன்னமும் ப்ரூவ் பண்ணப்படல. அப்ப நம்ம இருந்த காலகட்டத்திலே சுகாசா இதுல ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான். அப்பனா சங்கு, இந்த ஒரு பெட்ரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு இறப்பை நிறுத்தி வைக்கிறது இப்பதான் புரியுது ஏன் ஒரு மனுஷனால இந்த டாக்டர் ஸ்டோன் உருவாக்கப்பட்டதுன்னு. ஏன்னா பழங்காலத்துல இருந்து முக்கியமான ரிசர்ச் போயிட்டு இருக்கல, மனிதர்களுக்கு எப்பவுமே வயசாயிட்டு அவங்க இறப்பாங்கன்னு. ஆனா ரெசராக்ஷன் ஒரு விஷயம் அப்பத்துல இருந்து கிடையாது. அது போல கண்டிப்பா இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டாக்டர் ஸ்டோனை வச்சு ஒருத்தருடைய இறப்பை தள்ளி வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச இருக்கு. அதாவது அவங்க சாவே இல்லாம பல வருஷங்கள் வாழ்றதுக்காக இது கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா இது மட்டும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் இமோர்டாலிட்டியோட வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கு 2 பேரும் சீரியஸா பேசிட்டு அவனை பக்கம் பணத்தின் கத்திட்டு இருக்கான். டே நல்ல விஷயம்டா, சூப்பரா, இதை வச்சு காசுக்கு கண்டிப்பா நம்ம பல வருஷங்கள் உயிரோட வச்சுக்கலாம்டா, அந்த ஆளுக்கு வயசாகாதுடா. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அந்த வை மேன்ன்றவனுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவன் தானே கண்டுபிடிச்சேன். ஆமாண்டா, நான் கூட இது நாள் வரைக்கும் அவன் கெட்டவன் தேவையில்லாம கண்டுபிடிச்சானு நினைச்சேன் இந்த டாக்டர் சொன்னேன். நான் இப்பதான் புரியுது அவன் ரொம்ப நல்லவன்டா. ஆமா, இருந்தாலுமே அந்த ஆளை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியல, எதுக்கு அவன் தேவையில்லாம இதை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி தான் தெரியல. இப்ப அவன் என்னதான் பண்ணிட்டு இருப்பான், ஏன்னா கண்டுபிடிச்சவன் இன்னும் உயிரோட இருக்கணும்னு தெரியணும்ல. உண்மைதான், டேரக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இந்த இதுல இருந்து, ஏன்னா இது எல்லாமே வானத்துல இருந்து வந்தது. இந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைன்ஸ் எல்லாமே மூணுல இருந்து பூமிக்கு வந்தது. சரியா சொன்னேன். நம்ம கண்டிப்பா பதில் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்ததான் மூணுக்கு தான் போகணும். அந்த பிளானுக்கு ஏற்ற எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் நான் மட்டும் கிடையாது, என்னை விடவும் இந்த சயின்ஸ்ல கை தேர்ந்த ஒருத்தர் நம்ம கூட சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும். இந்த லூனார் மிஷனுக்காக நாசாவோட சயின்டிஸ்டையும் நம்ம ரிவே பண்ணணும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஜெனோவை ரிவே பண்ண போறானுங்க. வெளியே வாங்க சயின்டிஸ்டே. குரோமோ, டேய் உண்மையாவாடா, ஜெனோவை ரிவே பண்ற நம்ம திரும்ப துரோகம் பண்ணி நம்ம எல்லாருமே கொண்டு போறானுங்கடா. சுகாசாவும், பிரச்சனை இல்லடா. ஆமாமா பிரச்சனை இல்லை, ஏன்னா நீ தான் இருக்கிய. அது பிரச்சனை இல்லை, ஆனா ஸ்டான்லி வந்தானே என்னால சமாளிக்கிறது கஷ்டமாயிடும். ஏன்டா நீங்க கவலைப்படுறீங்க, கண்டிப்பா ஜெனோ நமக்கு திரும்ப துரோகம் பண்ண மாட்டான், எனக்கு 100% தெரியும். ஏன்னா இந்த ஒரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூல்ஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு, அவனுக்கு உண்மை என்னன்றது புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெனோ வெளியே வந்த உடனே அடேங்கப்பா, லைட் ஆஃப் இம்மோர்டாலிட்டி எவ்வளவு சூப்பரா இருக்கு. இருந்தாலுமே இதுவே ஈவில் தான், நேச்சரியே இது மாத்திருதேப்பா. ஈவிலா, டே என்னடா பேசுற நீ, என்ன பேசுறீங்க, யாருமே இந்த இடத்துல சாக மாட்டாங்க, இதனால ஒரு நல்ல விஷயம் தானே. ஆமா, இதை போயிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் நம்ம குரோம் பார்த்தா அப்படியே போறான். சுகாசாவும் தடுக்கிறான். எங்க பாரு, மக்கள் யாருமே சாக மாட்டாங்கன்னா அப்ப யார் தான் இந்த இடத்துல சாகுறது கடைசி வரைக்குமே, ஏன்னா இறப்பு நடந்தாதான் புதிய பிறப்பு ஒண்ணு வரும். கடைசி வரைக்கும் யாருமே சாகலனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதோடைய முடிவுல இந்த பிளானட் முழுக்கவே 10 பில்லியன்ஸ் மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ரொம்ப வருஷங்களா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. வயசான நிலைமையிலையும் தொடர்ச்சியா தங்களுடைய வாழ்க்கையை நடத்த போறாங்க. அதிகப்படியான சாப்பாடும் இருக்காது, தேவையான எல்லா விஷயமும் லிமிட்டடா இருக்கும். அதனால சர்வாதிகாரம் பண்றவங்க எல்லாருமே ரொம்பவும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா பூமி அடியற நிலைமைக்கு போயிடும், யாருமே அதுக்கப்புறம் வேலையும் செய்ய முடியாம போயிடும். காடால செலக்ட் பண்ணப்படுறவங்க மட்டும் தான் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸை பெற்று திரும்பியும் சாவ கடந்து போற நிலைமை ஆயிடுச்சுன்னா இதனால மக்களுக்குள்ள எவ்வளவு குழப்பம் ஏற்படும் அதை யோசிச்சு பாருன்ற மாதிரி அவன் எச்சரிக்கை பண்றான். சுகாசா சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன், ஏன்னா பெட்ரிஃபிகேஷன் பீமை பொறுத்த வரைக்கும் அது எப்படியாப்பட்ட ஆளுகிட்ட இருந்து வந்ததுன்றது நமக்கு தெரியாது. அதனால ஒரு சாவுக்கு அது பர்மனண்டான
சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நம்ம பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு நாள்ல இறக்கிறதுக்காக தான் முடிவானது. அதை மாத்துறது எனக்கே பிடிக்காது. ஜெனவும் அதே விஷயத்த சொல்றான். உண்மையிலேயே எனக்குமே பிடிக்காதுப்பா. அதனாலதான் நான் இதை ஈவில்னு சொன்ன தெரியுமா. இம்மோர்டாலிட்டி எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறமா இந்த ஒரு சீக்கிரட்டை நமக்குள்ளேயே வச்சுப்பேன். ஏன்னா புதுசா உருவாக்க போற அந்த உலகத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இம்மோர்டாலியை பத்தி கத்துப்பாங்க. அது இந்த உலகத்தையே மொத்தமா மாத்திடும். குரோமுக்கு இப்பதான் புரியுது இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கானு. ஜெனவும் இந்த டாக்டர் ஸ்டோன் தான் சாகா வரதையே கண்ட்ரோல் பண்ணுதா? கண்டிப்பா இதை உருவாக்கின ஒருத்தர் சயின்ஸ்ல எல்லா விதமான விஷயத்தையும் மாஸ்டர் பண்ணியதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு ரிஸ்கான விஷயத்தை என்கிட்ட சொல்லி என்ன ரிவைவ் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கப்புறம் அவன் ஒரு விஷயத்த காமிக்க, இதை கேளு, இதுவும் ஒரு வாக்கி டாக்கி தான். இதுல ட்ரெஷர் ஐலாண்ட்ல இருந்து ஒரு ரேடியோ வேவ்ஸ் மூலமா சவுண்ட் எங்களுக்கு கிடைச்சது. செங்குவும் இங்க பாரு ஜெனு, இதுல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா? ஒய் மேன் சொல்லக்கூடிய இந்த டாக்டர் ஸ்டோனை உருவாக்கணுங்க. இதுல கொடுத்திருக்க மெசேஜ் என்னன்னா கிட்டத்தட்ட 1,28,00,000 மீட்டர்ஸ் அண்ட் 1 செகண்ட் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது ரிப்பீட்டடா அப்படியே தான் கேக்குது. இது எல்லாமே வாக்கி டாக்கியோட ஃப்ரீக்வன்சி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணும்போது இது எல்லாமே எனக்கு மூணுடைய பிராட்காஸ்ட்ல இருந்து மேட்ச் ஆகுது. கண்டிப்பா அங்க இருந்து தான் எனக்கு இந்த சிக்னல் கிடைச்சதுனால அந்த இடம் தான் இது உருவானதா இருக்கணும். என்னால எதுவுமே கேட்க முடியல. ஏன்னா என்லெஸ்ஸான பெட்ரிஃபிகேஷன் பிராட்காஸ்ட் அந்த ஒய் மேனால நிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாமே சடனா இதுல விஷயத்துல மாஸ்டர் பண்ணதுனால அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறுத்திட்டு இருக்கான். இப்ப புரிதாசனும் நம்ம எல்லாருமே பழைக்கிறதுக்காக நீ உதவி பண்ணணும் நமக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உண்மையான எனிமி இங்க இல்ல. திரும்ப இந்த உலகத்துல நம்ம உருவாக்கி நம்ம இஷ்டப்படி வாழலாம். ஹியூமன்ஸ் உடைய ரூல்ஸை மாத்துவோம். ஏன்னா ஒய் மேனன்றவன் நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல ட்ராப் பண்ணிட்டான். இது எல்லாருமே மாத்த உன்னுடைய உதவி எனக்கு தேவைன்ற மாதிரி ஹீரோவை கேட்க, அப்ப நீ சொல்றத பார்த்தாலும் அவனுடைய அடுத்த டார்கெட் 3 தானா? அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்களை பார்த்துட்டு இருக்கான். ரைசியும் உனக்கு 2 விதமான ஆப்ஷன் கொடுக்குறேன். நீ எங்களுக்காக வேலை செய்யறன்னு ஒத்துக்கிறேன்னா கண்டிப்பா நாங்க ஸ்டான்லி ரிவே பண்ண ஒத்துக்கிறோம். பட் ஆனா அதுவும் விதிமுறைக்கு உட்பட்டு தான். 2வது விஷயம் அவங்கள கொல்றது. ஏன்னா நீ இப்போ ஒத்துக்கிறது எல்லாமே டெம்பரரியா இருக்கிறதுனால பின்னாடி எங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இந்த இடத்துல கொண்டுடுவோம். முக்கியமா ஸ்டான்லியும் தான். ஆனா எல்லாருக்குமே இதுல கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இருக்கு. இங்க பாருங்கப்பா, எக்காரந்த கொண்டு நம்ம மத்தவங்க யாருமே இந்த மாதிரி கல்லா இருக்கும்போது அழிக்க கூடாது. ஆனா இருந்தாலுமே நம்ம ஸ்டான்லியை ரிவே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இங்க ரொம்ப ஆபத்தாயிடுமே. ஆமா, எல்லாருமே ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணலாம். ஜெனோ ஆனா இந்த விஷயத்துல யோசிக்காம அவனுடைய விஷயங்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, நான் நாசாவோடைய டாக்டர் ஜெனோவா இருக்கிறதுனால இந்த ராக்கெட் செய்யறதுக்காக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எல்லாரும் பயப்படுறாங்க. டே இவனை நம்பலாமானே? கண்டிப்பா நம்பலான்ற மாதிரி மெஜிஷியன் சொல்ல அவன் அதுக்கப்புறம் யாரையும் கண்டுக்காம ஸ்டான்லி கிட்ட போறான். ஸ்டான்லியோடைய முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் அவன் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகி யோசிக்கிறான். சரி ஓகே, கூட இருந்து ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஆட்சி குணம் இல்லைன்ற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது அவனை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ ஜெனோவும் 2 பேரும் ரொம்பவும் புத்திசாலியான ஆளுங்க. 2 பேரும் இப்ப கை கோத்துட்டு 3 போறதுக்காக ராக்கெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ராய்ஜி உணர் பக்கம் கெத்து காமிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் 3 போறதுக்கான எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கினேன். அவனுக்கு தீவிரமா வேலை செய்யறதுல இவங்கெல்லாம் உணர் பக்கம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்தது நம்ம 3 போறோமா, கடலையும் கடந்தாச்சு, அண்டார்டிகாவையும் கடந்தாச்சு, மிகப்பெரிய அடர்ந்த காட்டையும் கடந்தாச்சு. அடுத்தது இந்த விண்வெளி தான். இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. விண்வெளியிலன்றது நம்ம 3 இடத்த தான் சொல்றானுங்க. அதுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயாச்சும் இருக்கும். அதுவும் நான் சொல்றது சும்மா கம்மி தான், அதை விடவும் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் கேதர் பண்ண சொல்லிட்டு ஹீரோ எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு விட அடுத்த கட்ட வருஷங்கள்ல இவங்க ராக்கெட் செஞ்சுட்டு போறதுக்கான எல்லா விதமான முன்முயற்சிகளும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒய்மேன் கவலைப்படாத, நீ பண்ண வேலையால டைரக்டா நாங்களே அங்க வரும் உன்னை தேடி. அடுத்தது மூன் மிஷின் தான். இதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல நான் காத்துட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல அதோட இந்த 3 எபிசோட வேற லெவலில் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொன்ன கமலா சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோலையுமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீசன் 5க்கான லீட்ஸ் எல்லாமே அடுத்தது மூன் மிஷின் தான். உண்மையில சொல்ற அந்த சீசனும் வேற லெவலில் போக போகுது. டாக்டர் ஸ்டோன் அனிமேவோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல டாக்டர் ஸ்டோன் எமர்ஜி மட்டும் போறது இல்லாம அது கூடவே இந்த சீசன் 4க்கான ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.